நீ ஓனரை கல்யாணம் பண்ணிக்கலனா என்னடி பண்ணிருப்ப? நான் ஐஏஎஸ் படிச்சு டாக்டர் ஆயிருப்பேன்டி. ஐஏஎஸ் படிச்சா டாக்டர் ஆவலாமா? நீ இப்பதாண்டி தெரியுதே நீ ஏன் ஓனரோட சேர்ந்து கோழி மேய்க்கிறேன்னு. சொந்தக்காரன் சுண்ணாம்பு மாதிரி அளவா இருக்கணும். அளவுக்கு மீறினா வாயும் வெந்துரும், வாழ்க்கையும் நொந்துரும். ஏண்டி சோகமா வர? 6 மணிக்கு எந்திரிச்சு பெட் காஃபி குடிக்கலான்னு ஒரு மாடு வாங்கினேன்டி. நல்ல விஷயம் தானே. ஆனா 5 மணிக்கே எந்திரிச்சு பால் கறக்க வேண்டியதா இருக்கு. குந்தாணி மாட்டை கொண்டு போய் பெட்ரூம்ல கட்டிக்க. அதுக்கு தான் ஆல்ரெடி ஒரு மாடு இருக்கு. யோ மாமா, நைட்டு பிரியாணி ஓகேவா? ஓகேடி. சரி, வரும்போது வாங்கிட்டு வந்துரு. இவரை கல்யாணம் பண்ணதுக்கு ஒரு கழுதைய பண்ணிருக்கான்டா. நெருங்கிய சொந்தத்துல கல்யாணம் பண்ண கூடாதுடி. யோ, எங்க தாத்தா சுதந்திரத்துக்காக கடுமையா போராடி இருக்காரு தெரியுமா? என்னடி சொல்ற? உங்க தாத்தா என்ன அவ்வளவு பெரிய தியாகியா? ஆமாயா, ஆனா கடைசி வரைக்கும் எங்க பாட்டி அவருக்கு சுதந்திரமே கொடுக்கல. இவரெல்லாம் ஆமா ஓட்டுல அடைச்சு வச்சு குப்பரக திருப்பி போட்டுறாங்க. என்னடி முறைக்கிற? தாத்தாவுக்கு காதுல சுளுக்கான், தேய்ச்சி விட்ட பாட்டிக்கு கையில சுளுக்கான். சித்தி, பக்கத்து வீட்டுல ஒரு அக்கா இருக்குல்ல, அவங்க பேர் என்ன? அனிதாடி. ஐயோ சித்தப்பா பாவம் சித்தி. ஏண்டி? அந்த அக்கா பேர் அனிதான்னு தெரியாம சித்தப்பா டார்லிங் டார்லிங்னு கூப்பிடுறாரு. என்னடி சொல்ற? போட்டு விட்டாரா ஜிலேபி கொண்ட ஓரா ஓரா. ஏதடி தங்கச்சேனே? என் தம்பி வேகமா ஓடி வந்தான், அதனால கிடைச்சது. பரவாயில்லையடி, உன் தம்பிக்கு அவ்வளவு திறமை இருக்கா? ஆமா ஆமா. போட்டு எங்கடி நடந்துச்சு? போட்டியா? போலீஸ் துரத்துனாங்கடா, மாட்டாம ஓடி வந்துட்டான். ஆட திருட்டு குடும்பமே, உங்களெல்லாம் திருவண்ணாமலை தீபத்துல போட்டு கொளுத்திருக்கணும்டி. ஏண்டி, என் மேல கோவம் வரும்போதெல்லாம் எப்படி நீ கண்ட்ரோல் பண்ற? பக்கத்து வீட்டு மாடு சாணி போட்டிருக்கோம், அதை அள்ளி போடுவேன். அதை அள்ளி போட்டா கோவம் குறைஞ்சிருமா? ஆமாயா, ஏன்னா நீ சாப்பிடுற சாம்பார்ல தான் அள்ளி போடுவேன். இது வரைக்கும் எத்தனை தடவை போட்டுக்கடி? சாம்பார் எப்பெல்லாம் புளிக்குதுன்னு சொன்னாரோ அப்பெல்லாம் போட்டிருக்கேன். நீ எத்தனை தடவையா சொல்லிருக்க? டெய்லியும் தான். ஆட எடுபட்ட பயல, சத்து மாவு மாதிரி டெய்லி சாணி தின்னுருக்க. என்ன கொழுக்கட்ட கோவமா உட்கார்ந்திருக்க? என்னடி ஆச்சு? எனக்கும் என் புருஷனுக்கும் அடிக்கடி சண்டை வருது. அந்த ஒரு விஷயம் மட்டும் நடக்காம இருந்திருந்தா எங்களுக்குள்ள எந்த சண்டையும் வராது, 2 பேரும் சந்தோஷமா இருந்திருப்போம். அப்படி என்னடி நடந்தது? கல்யாணம் தான். குந்தாணி, உன்னால கல்யாண முருங்கையில கட்டி வச்சு உரிக்கணும்டி. ஓனரா, கறி மீனெல்லாம் வாங்கி போடியா, உடம்புல சத்தே இல்ல. ஆமாயா, இவ முட்டை போடுற லட்சணத்துக்கு கறி மீன்லாம் வாங்கி போடு. முட்டாள், நான் உனக்கு தாண்டி சொன்னேன், நீதான் சத்து இல்லாம சுத்திட்டு இருக்க. ஆமா, சாரு 10 கிலோ கறி வாங்கி போட்டாரு, சிரிச்சிட்டு உட்கார்ந்திருக்காரு. இப்ப என்னடி பிரச்சனை உனக்கு? ஏண்டா, கொட்டாயில ஓடு உடைஞ்சு போயிருக்கு, மாத்த வேண்டியதானே? எங்கடி போனா? நீ ஓட பத்தி பேசும்போதே ஓடி போயிட்டாரு. அப்படியே ஓடி போடு. இங்க வந்தினா உரக்கே வச்சு குத்துவேன். உலக்கைக்கு எங்கடி போவ? அதான் நீ இருக்கியடி.